எனக்கு அன்பான நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் நம்ம பார்த்ததோட தொடர்ச்சி தான். போன வாரம் நம்ம பார்த்தது ஆண்டவர் நமக்காக சொன்ன பிரதான கற்பனையை பற்றி பார்த்தோம். அதற்கு இணையான இரண்டாவது கற்பனையை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்கணும். அதே மார்க்கு எழுதிய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுறது போல பிறனிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இதைத்தான் ஆண்டவர் ரெண்டாவது கற்பனையா நமக்கு நினைச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம உடனே என்ன நினைப்போம்? சரி, முதல் கற்பனையில நம்ம ஆண்டவர் மேல அன்பு செலுத்தணும், 4 வகையான அன்பையும் ஒன்றாக திரட்டி ஆண்டவரிடம் நாம என்ன செய்யணும்? செலுத்தணும்னு நம்ம பார்த்துட்டோம். இது உடனே என்ன செஞ்சிடணும்? நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய குடும்பத்தார் இவங்களை விட்டுட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க, நம்மளை சுற்றி இருப்பவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, இவங்க கிட்ட அன்பு செலுத்துறது தான் பிறனிடத்தில் அன்பு செலுத்துறது அப்படின்னு ஒரே அந்த ஒரு செய்தியோட நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்? முடிச்சுக்கிடுவோம். ஆனா அப்படி இல்லை. இதை ஆண்டவர் சொல்லியிருக்காரு நமக்கு. பாருங்க, லூக்கா எழுதிய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இருந்தே சொல்லியிருக்காரு. எப்படின்னா, ஒருவன் தன்னை ஒரு நீதிமானா ஆக்கிக்கிட்டு கேட்ட மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்கறான். பாருங்க, 29வது வசனத்தை பாருங்க. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். எனக்கு பிறன் யார்? பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு ஆண்டவர் சொல்றாருல, அப்ப எனக்கு பிறன்கிறது யாரு அப்படின்னு கேட்ட உடனே தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நல்ல சமாரியன் உவமையை அவருக்கு சொல்றார். நல்ல சமாரியன் உவமை என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரியோவுக்கு போயிட்டு இருப்பான். அப்போ கள்ளர் கையில அகப்பட்டு அவங்க எல்லாரையும் அவனை அடிச்சு துவைச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த வழியா ஆசாரியன் ஒருத்தன் வருவான். அவன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சைடு கொடுத்து போயிடுவான். அதே மாதிரி ஒரு லேவியனும் என்ன செஞ்சிடறான்? விலகி போயிடுறான். ஆனா ஒரு சமாரியன் வாரான். அவன் பார்த்த உடனே அந்த மனிதன் மேல ரொம்ப மனதுருகி இறங்கி அவன் காயங்களுக்கு எண்ணெய் பூசி அவனை தூக்கி தன்னுடைய வாகனத்திலே வச்சு ஒரு சத்திரத்துல கொண்டு போய் விட்டு அவனுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க வைக்கிறான். அடுத்த நாள் கிளம்பும்போது அந்த சத்திரக்காரன்கிட்ட ஒரு 2 பணம் கொடுத்து அவருக்கு என்னன்னு கேட்டு விசாரிச்சு, இதை செலவழிச்சுக்கோங்க, இதுக்கு மேலேயும் செலவானாலும் பண்ணுங்க, நான் திரும்பி வரும்போது தாரேன் அப்படின்னு சொல்றான். இந்த உவமையை அவர் சொல்லிட்டு ஆண்டவர் கேட்காரு அவர்கிட்ட. என்ன கேட்காருன்னா, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு கேட்காரு. சொன்ன உடனே அவன் சொல்றான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். புரியுதா? அந்த இரக்கம் செய்தவனே அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவனை நோக்கி சொல்றாரு, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அப்போ இந்த சமாரியனுக்கு அந்த கள்ளர் கையில அகப்பட்ட அந்த மனுஷன் எந்த விதத்திலையும் உறவும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, முன்ன பின்ன தெரியாதவன். ஆனாலும் அவன் மேல ஒரு இரக்கம் வருது, அவன் மேல ஒரு அன்பு வருது, அவன் உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவ காப்பாற்றி விடுறான். அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்கறவங்க தான் நமக்கு பிறன் இல்லை. அவங்கெல்லாம் பிறன் இல்லைன்னு இல்லை, அவங்களும் பிறன் தான். ஆனா முக்கியமாக கடவுள் சொல்ற பிறன் யாரு? நம்ம கண்ணு முன்னால அவதிப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, காயப்படுத்தப்பட்டவங்க, வறியவர்கள், அப்படிப்பட்ட மக்கள் தான் நமக்கு பிறனா இருக்க வேண்டும். அவங்க மேல இரக்கம் காட்டி அன்பு செய்து உதவி செய்யறது தான் இரண்டாவது கற்பனைக்குள்ள முழுமையான அர்த்தமாகிறது. அப்போ இந்த ஒரு நற்குணத்தையும் நமக்குள்ள நம்மளே கொண்டு நம்மளுடைய சுற்றத்தாரோடு மட்டும் அல்லாமல் இந்த மாதிரி பிறனிடத்திலும் நாம் அன்பு காட்ட
வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறாரு. இரண்டாவது கற்பனையாக நமக்கு சொல்றாரு. கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.